friends, welcome back to homelygirl diaries. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து மார்னிங்ல இருந்தே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா வந்து இங்க வந்து டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பிரிச்சு செஞ்சிட்டு இருந்தோம். அம்மா வந்து இட்லிக்கு சட்னி வந்து புதினா கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு கதம்பம் சட்னி மாதிரி செய்வாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அத்விக் வந்து இங்கே விளாண்டுருந்தான். என் ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட அம்மா இவங்க வந்து நாங்கள் ஆயான்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட அம்மாவை என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து பூண்டு உளிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெங்காயம் உளிச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக நானும் எங்கள் ஆயாவும் சேர்ந்து வெங்காயம் பூண்டெல்லாம் உளிச்சிட்டோம். வந்து அந்த தொல்லிலாம் இருக்கும்ல, அந்த தோல்லாம் அதெல்லாம் வந்து செடிக்கு போட்டால் நல்லா வளரும். ஸோ வந்து அம்மா வந்து இப்படி தான் போடுவாங்க. ஸோ நானும் வந்து அப்பா வந்து ஒரு புது கொய்யா செடி வந்து வச்சுருந்தாங்க, அதுக்கு போடலான்னு சொல்லி போட்டிருந்தேன். லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து மார்னிங் வெங்காயம் பூண்டுலாம் உளிச்சிட்டு இருந்தோம். வீட்டுக்கே வந்து அப்பப்போ கொண்டு வருவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். வீட்லேயே கட் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அதை தான் வந்து அம்மா இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே நான் வந்து இங்கே மீன் குழம்புக்கு வந்து மசாலாலாம் வறுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு வறுத்து வச்சுருந்தேன். 10 பேத்துக்கு வந்து நான் தான் அன்னைக்கு வந்து மீன் குழம்பு வந்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து வரக்கொத்தமல்லி வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அதையும் எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணும். இது ஒரு கடலப்பருப்பு 2 ஸ்பூன், அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக மிளகு போட்டு 3ஐயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு தனி பிளேட்டில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2 கை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். மீன் குழம்பு வந்து நான் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அம்மா வந்து என்ன தான் எப்பவும் வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வணங்கட்டும். வணங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாடலில் வந்து மீன் குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா இந்த பூண்டு வெங்காயம் தக்காளியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் புளி வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து புது புளியும் பழைய புளியும் கலந்து வந்து ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும். நம்ம குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ வந்து எப்படி வந்து மீன் குழம்பு தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதில் ஊற ஃபஸ்ட்டு கடுகு, கொஞ்சமாக பூண்டு, சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுலேயே வந்து ஒரு 4-5 வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் போடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் வணங்கட்டும். இதில் கொஞ்சம் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வணங்கட்டும். அது வணங்குறதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வரக்கொத்தமல்லி அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து பேஸ்ட் வந்து நைஸாக கிடைக்கும். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் வந்து நல்லா
ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை நம்ம தாளித்து வச்சதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 minutes மட்டும் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து 10 பேத்துக்கு செய்கிறேன். ஸோ வந்து நான் ஒரு 4 சொம்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே கொதிச்சிட்டு இருக்கும்போது அம்மா வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா வந்து தடவி வச்சிட்டு இருந்தாங்க. நான் இங்கே குழம்பு தாளிக்கும் போதே அம்மா வந்து இங்கே பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நான் இப்போ வந்து எடுக்க முடியல. அம்மா வந்து சூப்பராக பேஸ்ட் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இஞ்சி பூண்டுலாம் போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நானும் அப்படியே வந்து அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அம்மா வந்து ஒரு பேங்க்கில் ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. அதனால் அம்மா வந்து பேஸ்ட்டு தடவி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் நம்ம இப்போ சமைச்ச பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி மார்னிங் செஞ்சதெல்லாம் அம்மா வந்து அப்போயே வாஷ் பண்ணிட்டாங்க. நான் இப்போ செஞ்சதை வந்து வாஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் சமையல் முடித்ததுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் இருக்காது. நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ நம்ம சமைக்கும் போதே சிங்கில் பாத்திரம் சேர விடாமல் நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சைட் பைலே குழம்பு கொதிச்சிருச்சா அப்படின்னு சொல்லியும் பார்த்துட்டு இருந்தேன். நான் வாஷ் பண்ணுற வரைக்கும் அது கொதிக்கலை. எல்லா பாத்திரத்தையும் உடனே வந்து கொஞ்சம் தண்ணிலாம் இது பண்ணிவிட்டு கமுத்தி வச்சுட்டேன். அதுக்குள்ளே குழம்பும் வந்து கொதிச்சிருச்சு. நல்லா வாசனை வந்து சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு டைம் 2 டைம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா கொதி வரட்டும். அத்விக் வந்து நான் சமைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடியே தான் விளாண்டுருந்தான். சரி அமைதியாக விளாண்டுருக்கான்னு நானும் பார்க்கவே இல்லை. பார்த்தா எல்லாத்தையும் கொட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தான். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் அரை மூடி கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வந்து கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து குழம்பு பதம் வரணும். குழம்பு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அவ்வளோதான் இறக்க போகிறோம் அப்படின்ற ஒரு 5 minutesக்கு முன்னாடி நம்ம மீன் போட்டால் போதும். எல்லாம் மீன்லாம் போட்டு நல்லா வந்து கொதி வரணும். மீன் குழம்பு எப்பயுமே வந்து செஞ்ச உடனே சாப்பிட்டா அந்த டேஸ்ட் தெரியாது. ஒரு 2 hours ஆகுது நல்லா அதில் ஊறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு வந்து அப்பா வருவாங்க. அதனாலே கொஞ்சம் வந்து முன்னாடியே ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தோம். அப்பா வர்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் போட்டு ஒரு 5 minutes மட்டும் கொதிச்சா போதும். அதனால் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். சூடாகிட்டு இருக்கட்டும்னு சொல்லி அதுவும் ஊற்றி வச்சுருந்தேன். அதுவும் எண்ணெய் காஞ்சதும் பேஸ்ட் தடவி வச்சதும் நல்லா வந்து ஊறி இருந்தது. அதையும் வந்து பொரிச்சிடலான்னு சொல்லி பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ஒட்டுக்கா வந்து சாப்பிட மாட்டோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டு தான் வந்து மீன் குழம்பு சாப்பிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு சூடாக போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பேட்சாக போட்டுட்ருந்தேன். அதுக்குள்ளே மீன் குழம்பும் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீனோட கண்ணு வந்து வெளியே வந்துருச்சுனாவே மீன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், மீனோட கண்ணு வெளியே வந்துருச்சு. நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே அப்பாவும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து ஆஃபீஸ் போகிறனால 2 ஒட்டுக்கா சாப்பிட்ற வர சுச்சுவேஷன். அடுத்த பேட்ச் போட்டுட்டு இருந்தேன். அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரி தான். இதில் வந்து ஒரு நெக்லஸும் ஒரு ஜிமிக்கியும் இருக்கும். குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. இதில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு ஜிமிக்கிக்கு ஒரு கவர்,
நெக்லஸ்க்கு ஒரு கவர் தனியாக வந்து சூப்பராக பேக்கிங் வந்து சூப்பராக இருந்தது. ரெண்டுமே வந்து லுக் வைஸும் சூப்பராக இருந்தது, குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்தது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஜிமிக்கி இருக்கும். இது வந்து நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட கோட் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி காட்டன் சுடிதார், சாரீ இதுக்கெலாம் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் லுக்கு. அதுக்குள்ளே ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக ரெடியாக இருந்தது. எங்கள் அக்காவும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. 2 பேரும் ரிலாக்ஸாக பேசிகிட்டே உட்காந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.